வன்முறை அரசியலில் இருக்கக்கூடாது என்பதை நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன். இல்லை, எனக்கு அன்னைக்கு இந்த கையில் வீக்கம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கற்கள் தூக்கி வீசப்பட்ட போது அதை தடுத்ததில் தான் எனக்கு இந்த காயம் ஏற்பட்டது. அதனால் நான் ஒரு 3 வாரம் கட்டு போட்டிருந்தேன். அதற்கப்புறம் அது உள்காயம் மாறினா கூட வெளியில் வெளிக்காயம் மாறினா கூட உள்ளே ஒரு வீக்கமாகவே நின்று விட்டது. இதுதான் நான் கமலாலை அடிபட்டதற்கான அடையாளம், எனது உடலில் இருக்கிற அடையாளம். ஆக இதே போல் கட்சிக்கு உடைத்து அன்னைக்கு மருத்துவராக நான் பணியாற்றி கொண்டிருந்தேன். இந்த காயம் பட்டதுனால என்னால் மருத்துவ தொழில் அன்னைக்கு செய்ய முடியல. ஆனாலும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்தோம். ஆக மிகப்பெரிய துன்பத்திற்கு நாங்கள் எல்லாம் உள்ளானோம். அதனால் இன்னைக்கு இதை போல வன்முறை சம்பவங்கள் நடக்கக்கூடாது, நடந்ததற்கான சாட்சியத்தை நான் வழக்காடு மன்றத்தில் சொல்லி வந்திருக்கிறேன். மாற வேண்டும் என்று பார்க்கிறேன். ஏனென்றால் அன்றைக்கு இருந்ததை விட மாற வேண்டும் என்று எனது கோரிக்கையாக இருக்கிறது. அதற்கு எங்கேயுமே கலாட்டா நடக்கக்கூடாது அப்படிதான். நான் ஒன்றும் எவிடன்ஸ் சொல்ல முடியாது. அன்றைக்கு இருந்ததை விட, ஏன்னா அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகனால ஆரம்ப காலத்தில் அவங்க வன்முறை தான் அவர்களின் முறையாக இருந்தது. அந்த முறை மாறி இருக்க வேண்டும், மாற வேண்டும் என்பது எனது கருத்து. எதிரும் இருக்கக்கூடிய திமுகவும் பாஜகவும் ரகசிய உறவு நாணய வெளியீட்டு விழாவில் வெளிப்பட்டு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். இல்லை, இதில் நிகழ்ச்சி வெளிப்படையாக தானே நடந்தது. நிகழ்ச்சி வெளிப்படையாக நடந்திருக்குது. நிகழ்ச்சி மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து நடத்தும் ஒரு விழாவாக நடந்திருக்கிறது. இதில் மாநில அரசு கோரிக்கை வைத்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்திருக்கிறார்கள். ஆக இது அரசு விழா, அரசியல் விழா அல்ல. அரசு விழா அரசு விழாவாக பார்க்கப்பட வேண்டும், அரசியல் விழா அரசியல் விழாவாக பார்க்கப்பட வேண்டும். அரசியல் விழாக்களில் இவர்கள் கலந்திருந்தால் அது ரகசிய உறவா வெளிப்பட்ட உறவான்லாம் சொல்லியிருக்கலாம். இது அரசு விழா. இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை நான் வர வேண்டும் என்று நினைக்கிறேன். அரசு விழாவில் மாநில அரசு மத்திய அரசு ஒன்றாக வரும் பொழுது அது அரசியல் விழாவாக அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது, எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது, விவாதமாக்கப்படக்கூடாது என்பது எனது கருத்து. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலைஞர் குறித்து உண்மையாக மனசுல இருந்து பேசியிருக்காரு, முதலமைச்சர் பேசியிருக்காரு. கூட்டத்தில் எது பேசினாலும் அது அவர் நேரடியாக பேசினது தானே. அதாவது இன்னொரு மாற்றுக் கட்சி தலைவர் அவரிடம் இருக்கும் நல்ல தன்மைகளை எடுத்து சொல்வதில் தவறில்லை. ஆனால் அதற்காக அவர்கள் கொள்கைகளில், அவர்கள் நடைமுறைகளில், அவர்கள் அரசியல் ஈடுபாடுகளில் ஒத்துக்கொள்கிறோம் என்ற அவசியமும் இல்லை. அப்படி பார்த்தா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களே இங்கிருந்து போன 40 பேரும் கடுமையாக விமர்சனம் செய்கிறாங்க. ஆனால் அரசியல் நாகரிகத்தின் உச்சகட்டமாக இந்த நாணய விழாவிற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அண்ணன் ஸ்டாலினுக்கு எழுதின கடிதத்தில் மரியாதைக்குரிய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் பற்றிய நல்ல தன்மைகளை எடுத்து கூறியிருக்கிறார். ஆக பாரத பிரதமர் இதில் அரசியல் நாகரிகத்தோடு நடந்து கொண்டார் என்பதும், மத்திய அரசு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எதிர்வினை ஆற்றினால் கூட அது அரசியல் நாகரிகத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய அரசு கலந்து கொண்டிருக்கிறது என்பதையும் முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் சொல்ல முடியும். அதே மாதிரி தேர்தல் நேரத்தில் சண்டை போட்டு இப்போ நம்ம ஏமாற்றுறாங்க. இல்லை, இது ஒரு அப்பட்டமான அரசு விழாவை சுற்றி ஒரு அரசியலுக்குள்ளே கொண்டு வருகிறார்கள் தான் நான் பார்க்க வேண்டும். மோடியை கோபேக்னு யாரும் சொல்ல முடியாது. கோபேக்னு சொன்னவங்க வரவேற்க வேண்டி வரும் என்பது தான் இன்றைய அரசியல் சூழ்நிலை. ஆக அன்று கோபேக் சொன்னவங்க தொடர்ந்து கோபேக் சொல்ல முடியாத அளவிற்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். மரியாதைக்குரிய மோடி அவர்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய நிலைமை. அதனால இன்றைய காலகட்டத்தில் அதனால தான் சொல்றேன், எதிர் அரசியல் செய்யறதை விட ஒரு முதலமைச்சர் வந்தா, ஒரு பிரதம அமைச்சர் வந்தா அவரை வரவேற்று அவருக்குள்ள மரியாதையை கொடுக்காம கோபேக்னு சொல்றது, அதுக்கப்புறம் இப்படிலாம் சொல்றதுன்னா அதுக்கு எதிர்மறை அரசியல் இல்லாமல் ஒரு நல்ல அரசியல், நேர்மறை அரசியல் இருக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. அரசு விழாங்கிறது அது நாணய வெளியீட்டு விழா, ஆனால் விருப்பப்பட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சரே சொல்லியிருக்கிறது. இல்லை, அந்த கண்காட்சியும் பார்க்கணும்னு சொன்னால் இன்னொரு அரசியல் கட்சி தலைவரின் நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது இப்போ மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் நினைவு நாள்களில் எதிர்கட்சி தலைவர்களின் நினைவிடங்களுக்கு போகிறார்கள். ஆக ஒரு முழுவதுமாக ஒரு மரியாதையை செலுத்துவதை நாம்
அரசியலாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதுதான். ஆக நான் இப்படிதான் செய்வேன் அப்படிதான் சொல்லி முழுமையாக ஒரு ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான். அவர் கலைஞர் அவர்களின் நம்ம தமிழகத்திற்கு அவர்கள் ஆற்றிய பணிகளை ஒரு பாதுகாப்பு அமைச்சர் எடுத்து சொல்றதுல தப்பில்லை, நல்லதை எடுத்து சொல்வதில் தப்பில்லை. அரசியல் என்று வரும்பொழுது அதில் உள்ள விமர்சனங்களை வைப்பார்கள். இதே மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள் அரசியல் விழாவிற்கு வந்திருந்தார்கள் என்றால் ஏன் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கடுமையான விமர்சனத்தை வைத்திருந்திருக்கிறார்கள். ஆக அரசியல் வேறு, அரசு வேறு, அரசியல் நிகழ்ச்சி வேறு, அரசு நிகழ்ச்சி வேறு என்பதை சரியாக பிரித்து பார்க்க வேண்டும் என்பது எனது கருத்து. ஆமா, எனக்கு மகிழ்ச்சி தான். ஏன்னா நான் வந்து ஆளுநராக இருந்து பழக்கப்படும் பொழுது நான் மறுபடியும் சொல்றது, ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ளாதீர்கள். இப்போ தெலுங்கானா முதல்வர் அன்று பாரத பிரதமர் வரும்போது அவர்களை வரவேற்க வராத போது நான் அப்பவே கருத்து சொல்லி இருக்கிறேன். முதலமைச்சர் பிரதம அமைச்சரை வரவேற்க வர வேண்டும். ஆளுநர் தேநீர் விருந்து கொடுத்தால் முதலமைச்சர்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும். ஆக இது ஒரு அரசு அழைப்பாக பார்க்க வேண்டுமே தவிர அரசியல் அழைப்பாக பார்க்க கூடாது. இது ஒரு அன்புணர்ச்சியாக பார்க்க வேண்டுமே தவிர காழ்ப்புணர்ச்சியாக பார்க்க கூடாது. சுற்றி உள்ளவர்களும் அரசு விழாக்களில் ஒன்றாக வரும்பொழுதுதான், ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும் பொழுதுதான், இன்னும் சொல்ல போனா அதனால்தான் நான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போயிருக்க வேண்டும் என்று சொன்னோம். இன்னைக்கு பெருந்தன்மையோடு ராஜ்நாத் சிங் போன்றவர்கள் இங்கே வரும்பொழுது முதலமைச்சர் அவர்களும் பெருந்தன்மையோடு நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போயிருக்க வேண்டும், போய் தமிழகத்திற்கு என்ன வேண்டும் என்று கேட்டிருக்க வேண்டும். ஆக எல்லா விதத்திலுமே இந்த ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்க வேண்டும், காழ்ப்புணர்ச்சி இருக்கக்கூடாது என்பது எனது கருத்து. இணக்கம் வந்து கூட்டணி